நல்ல ஒரு ஈவெண்ட் தான். நம்ம அன்பாக்ஸ் ஈவெண்ட் அப்படியே காப்பி அடிச்சாங்க. இல்லை நாங்கள் கொடுப்போம்ல தானே வந்துட்டு அவர் போவார், ஜெயிக்கவே மாட்டாங்களா, அதனால டெஃபினெட்லி நாட்னு சொல்லிட்டாங்க. உங்ககிட்ட ஒரு கப்பு தான் இருக்கு. பரவாயில்ல வச்சுக்கிட்டோம். லாஸ்ட் இயர் என்னாச்சு? 16 வருஷம் வச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. பரவாயில்ல, தப்பு இல்லைங்க. ஸ்டார்ட் பண்ணியாச்சுல, வாங்கியாச்சுல, அதுவே பெட்டர் தானே. எதுவுமே இல்லாத அதுக்கு பெட்டர் தானாங்க. விட்டு அடிப்போம் ப்ரோ. இப்போ என்ன ப்ரோ பேச்சு? பேச விட்டு அடிப்போம், அவ்வளோதான். 5 இருக்கு, இது 1 5 ரெண்டாவது மாறும், இது மூணாவது போதும். மாறும், 6வது இருக்கும், இது போதும். நம்மளோட சம்பவம் அவங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ எப்படி சம்பவம் ஆல்ரெடி பண்ணியாச்சு ப்ரோ. போன வருஷமே பண்ணியாச்சு, இந்த வருஷமும் பண்ணுவோம், இதுக்கப்புறமும் பண்ணுவோம் நாங்கள். சூப்பராக இருந்தது ப்ரோ. நல்ல ஒரு ஃபேர்வெல்லாம் இல்லை ப்ரோ, நல்ல ஒரு ஈவெண்ட் தான். நம்ம அன்பாக்ஸ் ஈவெண்ட் அப்படியே காப்பி அடிச்சாங்க. அப்படியே தான் போச்சு. அதே மாதிரி தான் இருந்தது. ஓஜி வெர்சஸ் ஒரிஜினல் சிஎஸ்கே இதுக்கும் இப்போ கரண்ட் சிஎஸ்கேக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்லா பழைய பிளேஸ்லாம் வந்தாங்க, சூப்பராக போச்சு. சஞ்சுவோட என்ட்ரி எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்தது ஆக்சுவலாக. நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, சென்னை டீமுக்கு வர்றது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நல்லா அந்த ஜட்டு மட்டும் கொஞ்சம் மிஸ் இருந்தது. மற்றபடி எல்லா ட்ராஃபி இருக்கும்போது எப்படி இருந்துச்சு? அது நல்லா தான் இருந்தது. ஆஸ் அ டீமாக பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது, சூப்பராக இருந்தது. கேட்டிங்களா? ஓகே தான். போடு. சப்போர்ட்டரா வந்திருக்கீங்களா இல்லை தோனி பார்க்குறீங்களா? இல்லை நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னு வந்தேன். ஆக்சுவலாக வந்து நான் கோலி ஃபேனு. ஸோ ஆர்சிபி தான் இந்த வருஷமும் நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுறோம் டைட்டில். கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ணுறோம். ஓஜியோட கம்பேக் எப்படி இருந்து பார்க்க? ஓஜிஸ் எல்லாமே ஓஜிஸ் தான் ப்ரோ. அவங்கள வந்து அடிச்சுக்க முடியாது. ஓஜிஸ்னாலே ஓஜிஸ் தான். தலையை தோனி கிட்ட யாராவது பேசினா சிவகார்த்திகேயன் ஆமாம் பேசினாரு. என்ன ஆன்சர் கொடுத்தாங்க? அதான் நான் டெஃபினெட்லி நாட். அப்போ உங்களுக்கு அடி பயங்கரமா இருக்கு, முதல்ல இருக்கு. இல்லை நாங்கள் கொடுப்போம்ல. தானே வந்துட்டு அவர் போவார், ஜெயிக்கவே மாட்டாங்களா, அதனால டெஃபினெட்லி நாட்னு சொல்லிட்டாங்க. தோனி ஓகே, உங்ககிட்ட ஒரு கப்பு தான் இருக்கு. பரவாயில்ல வச்சுக்கிட்டோம். லாஸ்ட் இயர் என்னாச்சு? ஸ்டார்ட் பண்ணி 16 வருஷம் வச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. பரவாயில்ல, தப்பு இல்லைங்க. ஸ்டார்ட் பண்ணியாச்சுல, வாங்கியாச்சுல, அதுவே பெட்டர் தானே. எதுவுமே இல்லாத அதுக்கு பெட்டர் தானாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் பெங்களூர் நடக்குது, எப்படி இருக்கும் மேட்ச்? எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது, பட் டிக்கெட் கிடைக்கல. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். சென்னை மேட்ச் நடக்குது. ஆமாம், நாங்கள் தான் ஆர்சிபி தான். ஆர்சிபி தான் கன்ஃபார்ம் டெஃபினெட்லி. அவங்க எல்லாம் பேச முடியாதுங்க. இது எங்களோட ஆரம். பேச விட்டு அடிப்போம் ப்ரோ. இப்போ என்ன ப்ரோ பேச்சு? பேச விட்டு அடிப்போம், அவ்வளோதான். இது வரைக்கும் 5 டைம் அடிச்சு அனுப்பியாச்சு. இதுக்கு மேல இருக்கு. ஒன்னோட அப்படியே முச்சு அனுப்பலாம் ப்ரோ. ஆல்ரெடி பார்த்துக்கோங்க. 5 இருக்கு, இது 1 5 ரெண்டாவது மாறும், இது மூணாவது போதும். மாறும், 6வது இருக்கும், இது போதும். அவனுக்கு பேசுறது பேசட்டும், அடிச்சுட்டு பேசிக்கலாம், அவ்வளோதான். இந்த வருஷம் அவங்களுக்கு சம்பவம் இல்லை, நம்மளோட சம்பவம் அவங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ எப்படி சம்பவம் ஆல்ரெடி பண்ணியாச்சு ப்ரோ. போன வருஷமே பண்ணியாச்சு, இந்த வருஷமும் பண்ணுவோம், இதுக்கப்புறமும் பண்ணுவோம் நாங்கள். ஒரு டைம் வந்து ஏதோ தவறுதெல்லாம் அடிச்சிட்டானுங்க ப்ரோ. இந்த டைம் இருக்குது அவனுங்களுக்கு. அது நம்ம சப்போர்ட்டா வச்சாங்க தெரியல. நம்ம சப்போர்ட்ல தான் வச்சானுங்க. அதான் ஆமா, ரொம்ப சப்போர்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கானுங்க. நல்ல லாயலா இருக்கோம்லங்க, மத்தவங்க மாதிரி இல்ல. வேற எதுவுமே கிடையாது, அது போதும் எங்களுக்கு, அவ்வளவுதான். 18 இயர்ஸா இருந்தாலும் சரி, 25 இயர்ஸா இருந்தாலும் சரி, 100 இயர்ஸா இருந்தாலும் சரி, ஆர்சிபி அவ்வளவுதான். சேஞ்சே கிடையாது. ஆர்சிபி சப்போர்ட்டர். எஸ் சார். சென்னைக்கு வந்திருக்கீங்க. எஸ் சார். எப்படி இந்த மூமெண்ட் பார்க்க? சார் ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரெகுலராக சிஎஸ்கே மேட்சஸ்க்கு வர்றது தான். என் ஃபேமிலி ஃபுல்லாக சிஎஸ்கே சப்போர்ட்டர். நான் விராட் கோலி ஃபேன். ஓ சூப்பர். ஸோ அதனால ஆர்சிபி கண்டிப்பாக ஃபார் எவர், ஆர்சிபி ஃபார் எவர். ஓகே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஓஜி? ரொம்ப நல்லா இருந்தது சார். இட் வாஸ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ்பெஷலி பழைய பிளேயர்ஸ் பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்தது. ரெய்னோ கூட இதுக்கு முன்னாடி எனக்கு பிடிக்கும். ஸோ ரெய்னா பார்க்குறது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஹேடன் ஹசி வந்தாங்க, அதை எதிர்பார்க்கல. தட் வாஸ் வெரி கிரேட். இந்த வாட்டி உள்ள சேட்டா உள்ள சஞ்சு சாம்சன் ஸ்குவாட் எப்படி இருக்கும் பார்க்க? சஞ்சு சாம்சங் இஸ் இன் வெரி குட் ஃபார்ம். கண்டிப்பாக he will be one of the top 5 run scorers. கண்டிப்பாக this is what I think sir. இது ஃபேர்வெல்லா ஃபேன்ஸ் மீட்டா? ஃபேன்ஸ் மீட் தான் சார். this is what I think. ஏன் தோனி என்ன அனௌன்ஸ் பண்ணாரா? இது வரைக்கும் எந்த அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓடி நடக்குது பெங்களூர்ல, எப்படி இருக்கும்? அஃப்கோர்ஸ் ஆர்சிபி கிரேஸ் மாதிரி தான் சிஎஸ்கே கிரேஸ். ஒன் ஆஃப் த டாப் 2 டீம்ஸ். ஸோ த கிரேஸ் வில் பி குட். த மேட்ச் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் இஸ் வாட் ஐ திங்க். எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல் ப்ரோ. இது இனாக்ரேஷன் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். மேட்ச்லாம் பார்த்துருக்கேன் நிறைய தடவை. இனாக்ரேஷன் வேறு லெவல் இருந்துச்சு ப்ரோ. இனாக்ரேஷன் லைவாக பார்த்ததில்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் லைவாக பார்த்துட்ருக்கேன். செம்மையாக பண்ணியிருந்தாங்க ப்ரோ. ஃபயர் ஒர்க்ஸாக இருக்கட்டும், பின்ன அந்த நிறைய கிராஃபிக்ஸ் வேறு லெவல் இருந்துச்சு ப்ரோ. வேறு லெவல். ஃபேர்வெல்லா இல்லை ஃபேன்ஸ் மீட்டா? ஃபேன்ஸ் பீட்டு தான் ப்ரோ, ஃபேர்வெல்லாம் இல்லை ப்ரோ. ஃபேன்ஸ் பீட்டு தான். தலை ஆடுவார், கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த வருஷத்தோட யார் யார் விளையாடுறாங்களோ அவங்களும் கூப்பிட்டு நிற்க வச்சுட்டாங்க. ஸோ கன்ஃபார்ம் தலை பிளேயிங் 11ல் இருப்பாருன்ட்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த ஃபீல் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஜடேஜா 2023 லைக் ஒரு எல்லா ட்ரோஃபியும் எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வச்சாங்க. அந்த டைமில் 2023ன்னு சொன்னாங்க. அப்போ அந்த 2023ன்னு சொன்ன உடனே ஜடேஜா தான் மைண்டுக்கு வந்துச்சு. அதுதான் ஒரு எமோஷனல். ஆனால் இப்போ கூட ஜடேஜாவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஜடேஜா விடக்கூடாது இருந்துச்சு.
சஞ்சீவ் ப்ளஸ் தான், ஆனால் ஜடேஜா மிஸ் பண்ணுறோம் இப்போ கூட. சரி, இந்த நம்ம சேட்டை உள்ள வந்து எப்படி இருக்கும் கேம் இந்த அடி? கீப்பர் மிஸ் பண்ணுவோமா இல்லை தலை தான் நிற்பாருன்னு நினைக்கிறேன். சேட்டா வந்து பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகிடும், டாப் ஆர்டர்ஸ் எல்லாம் வேறு லெவல் ஆகிடும். போன வாட்டி மாதிரி இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது மாதிரி தான். ஐயோ செஞ்சிடுவோம், இந்த வாட்டி செஞ்சிடலாம். bowling தான் கொஞ்சம் வீக்கு, பார்த்துக்கலாம். தலைகிறார். ஓகே, தேங்க்யூ ப்ரோ, வெரி நைஸ். யாருக்காக நீ வந்தீங்க? தோனிக்காக தான் வந்தேன் ப்ரோ. பட் சிஎஸ்கே எனக்கு எப்பயுமே பிடிக்கும். ஆல்வேஸ் சப்போர்ட் சிஎஸ்கே. இந்த வாட்டி கண்டிப்பாக கப் அடிப்போம். ஓஜியை பார்க்க முடியுது. எல்லாருமே ஓஜே பார்க்குறேன். சுரேஷ் ரெய்னாக்காக தான் வந்தேன். அவருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். மைக்கேல் ஹசியுமே பிடிக்கும். இத்தனை வருஷமாக ஃபாலோ. இந்த ஸ்குவாட் எப்படி இருக்கு? புரியல. இந்த ஸ்குவாட் எப்படி இருக்கு? எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. bowling தான் கொஞ்சம் வீக்காக இருக்குது. பட் ஸ்டில் இஃப் தே மேனேஜ் அதை பண்ணாங்கன்னா ஓகேவாக இருக்கும். உள்ள ஒரு டைமண்ட் உள்ள கொண்டு வந்திருக்கும், ஒரு டைமண்ட் பிளேயரை. யார்? சஞ்சு சாம்சன் சொல்கிறீங்களா? எப்படி இருக்கும் இந்த அடி? சஞ்சு சாம்சன் நல்ல ஃபார்மில் இருக்கார் இப்போதைக்கு. அது பேட்டிங் பொறுத்த வரைக்கும் இப்போ கவலையில் போகிறோம். பிரவீஸ் இருக்கார், டூபே இருக்கார், எல்லாமே நமக்கு நல்லா தான் இருக்குது. bowling சைடு தான் நான் பார்க்குறேன், யோசிக்கிறேன் என்ன பண்ணுவாங்க. பிகாஸ் நேத்தன் எல்லிஸும் ரூல்ட் அவுட் ஆகிட்டார். அதனால் தெரில, பார்க்கலாம். தேங்க்யூ. இருந்துச்சு ப்ரோ. உள்ள எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. கான்செப்ட்லாம் செம்மையாக இருந்துச்சு. உண்மையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க, புதுசாக இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலாக வந்துட்டு மேட்ச்சின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தானுங்க, பட் மேட்ச்சே இல்லை. சும்மா ஒரு ஓவர் மாற்றி பழைய பிளேயர்ஸும். ஆமாம், இது தெரியாமல் வந்துட்டோம் நாங்கள். இவனுக்கு கூப்பிட்டானுங்க, டிக்கெட் இருக்குன்னு வந்துட்டேன். கடைசியாக பார்த்தா கான்சர்ட்டு, அப்புறம் நிறையா செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து அப்படி ஒரு மாதிரி சூப்பராக பண்ணிட்டாங்க. எப்படி இருந்து பார்க்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஆக்சுவலாக இது வந்துட்டு மேட்ச் பார்க்க வந்த மாதிரியே இல்லை, ஏதோ கான்செர்ட் வந்த மாதிரி இருந்தது. கான்செர்ட்டே பிரம்மாண்டமாக பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. 5 சாங்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க. ஏஆர் ரஹ்மான் கான்செர்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. இல்லை, அதில் கூகுளில் போட்டிருந்தாங்க 5 சாங்ஸ் தான் போட்டிருந்தாங்க. பட் வந்து எல்லா சாங்ஸுமே போட்டார். கடைசியாக செம்மொழியான தமிழ்னு சொல்லிட்டு முடிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஹாப்பி. தேங்க்ஸ் சுரத். சூப்பராக இருந்தது ப்ரோ. நாங்கள் பார்க்காத பிளேயர்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டோம். அது ஒரு ஹாப்பி. நல்லா இருந்தது ப்ரோ. ஓஜி தான் ஆல்வேஸ் ஓஜி. எல்லாரையும் பார்த்தாச்சு. யாரை மிஸ் பண்ணீங்க? ஜடேஜா ப்ரோ. 23 என்ன ப்ரோ, அவர் இல்லைன்னா நம்மளால ஒன்றுமே இல்லை. வாட்சன், ஜடேஜா, வாட்சன்லாம் ரத்தம் விட தெரில ப்ரோ. அவங்க இன்வைட் பண்ணிக்கணும். பட் வந்து தான் நல்லா இருந்திருக்கும். வந்தாரா வரலையா? இல்லை ப்ரோ, வரல. வாட்சன் மட்டும் தான் வரல, மற்றபடி எல்லாம் வந்தான். ரெய்னா வந்ததுல ஒரு பெரிய சந்தோஷம். கண்டிப்பாக பால் தான் கொஞ்சம் லைட்டாக எங்கள் ஸ்டாண்ட்ஸில் கம்மியாக வச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்துரும் bro. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். தேங்க்யூ. ஓஜி பேக் அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஒவ்வொரு பிளேயரும் ஒவ்வொரு வருஷத்தில் வந்து சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. அவங்க மூலயமா கப்பு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு வரும்போது ஒரு 2018 வாட்சன் வந்து மெயினாக இருக்கார். ஸோ அந்த சீன் சொல்லும்போது அவர் முட்டியில் அடிபட்டு காயத்தோட ஒரு கேம் விளையாடுவார், ரத்தத்தோட. அந்த சீன் இருக்குல்ல, ஒரு செகண்டில் அடியே கண்ணில் தண்ணி வந்துருச்சுங்க. அது ஒரு சீனு. ரெண்டாவது ஜடேஜா வின் பண்ண மேட்ச்சு. ஜடேஜா வின் பண்ண மேட்ச்சு. அந்த மேட்ச்லையுமே பார்த்தீங்கன்னா யாரால அந்த மேட்ச் வின் ஆச்சு அப்படி சொல்லும்போது அந்த ஜடேஜா வின் பண்ணி ஓடி வந்து தோனி ஹக் பண்ணுற சீன் திரும்ப அந்த மைண்டில் வந்தது பார்த்தீங்களா. அதுதான் அந்த ஓஜி விஷயத்தில் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் நான். எப்படி இருந்து நீங்க பார்க்க? இன்றைக்கி ஓகே. டிக்கெட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுனால க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. மற்றபடி ஓகே தான். ப்ரோக்ராம் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. ஏஆர் ரஹ்மான் ப்ரோக்ராம் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். அதை எண்டு கொண்டு வந்ததுனால அடுத்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. அது கொஞ்சம் முன்னாடி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை ஜி. அது கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஆமாம். அது வந்து எப்படின்னா சீனியருக்கு ஒரு ஓவர் வந்து பேட்டிங்கும் இவங்களுக்கு பவுலிங்கும் கொடுத்துருந்தாங்க. அது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ஸோ இருந்தாலும் மேட்சே இல்லைன்னு ஒரு சிலர் சொன்னாங்க. அதுக்கு இது ஓகேவாக இருந்தது, பெட்டராக இருந்தது. ஸோ அது வரையும் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ்.